இந்த எலெக்ஷன்லேயே பார்த்துருப்பீங்க, ஜென்சி கிட்ஸுடைய அக்கப்போர் தான் 60 வருஷ கட்சிங்கள்லாம் பயப்படுது. இப்போ நம்ம ஜோசி பலன்லாம் சொல்கிறோன்னா குரு பயிற்சி, சனி பயிற்சியெல்லாம் சந்திரலக்கணம் கோச்சாரம், அந்த பலன் வந்து 30 to 40%. நிறைய பேர் இந்த பரிகாரன்றது என்ன நினச்சிக்கிறாங்க, ஜோசியர் வந்து ஜோதிடர் வந்து உங்களுக்காக செய்கிறதெல்லாம் பரிகாரம்னு. என்னை பொறுத்தவரைக்கும் எந்த தெய்வ பரிகாரமும் இந்த கோயிலில் இருக்கிற ஏர்போர்ட் மாதிரி ஜோசியர்களோட கூட சில பேருக்கு ஏர்போர்ட் உண்டா? ஒரு டாக்டரு, ஒரு மளிகை கடை, ஒரு காய்கறி கடை, சென்டிமெண்ட்ஸ் தான் மனுஷனுக்கு. அடுத்த 10 ஆண்டுகளில் இந்த உலகத்தை மிகப்பெரிய அளவில் மாற்றக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் அப்படின்னா என்னென்ன இருக்குது? ட்ரக்ஸுக்கு தான் நான் ரொம்ப பயப்படுறேன். ஏன்னா சனியுடைய ஏரியா. இன்றைய இளைஞர்களுக்கு இந்த ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை இருக்கா? இப்போ வயசானவங்க யாரும் நம்புறதில்ல. அப்படியா? இப்போ நிறைய பசங்களுக்கு ப்ராப்ளம் என்னென்னா, நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோட பழகிறது. வணக்கம். வணக்கம்ண்ணா. ஜோசியம் அப்படின்றது நம்முடைய காலத்தை காட்டக்கூடிய கண்ணாடியா, இல்லை காலத்தை மாற்றக்கூடிய விஷயம்? இல்லை, ரெண்டுமே எடுத்துக்கலாம். கண்ணாடியில் நம்ம பார்க்குறோம், ஃபேஸில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருந்தால் அதுக்கு உடனே ஏதாவது ஒரு டாக்டர் பார்த்து ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி தான் ஜோசியம். அது பார்க்குறச்ச ஒரு தசாபுத்திகள் தான் மெயின். அந்த லக்னத்தை வச்சு தான் பார்க்குறது. இப்போ நம்ம ஜோசி பலன்லாம் சொல்கிறோன்னா குரு பயிற்சி, சனி பயிற்சியெல்லாம் சந்திர லக்னம் கோச்சாரம், அந்த பலன் வந்து 30 to 40% பழிச்சாவே பெரிய ஒரு விஷயமாக தான் நான் ஏற்றுப்பேன். 35% 40% ஒரு ஜோசியர் சொல்கிறது உங்களுக்கு ஒத்துக்குனாவே பெரிய விஷயம். பெரிய விஷயம். இது வந்து ஜாதகத்தை பார்த்து நம்ம பலன் சொல்கிறது 95 வரைக்கும் அப்சல்யூட்டு, சில டைமில் 99 வரைக்கும் போகும். 1% எரர்ன்றது எல்லாத்துலேயும் உண்டு. கரெக்ட். ஜோதிடனும் கடவுள் கிடையாது, மிஸ்டேக் ஆகலாம். ஜோதிடனுக்கு அவன் தசாபுத்தி வந்து அன்றைக்கி சரியில்லாமல் இருக்கலாம். அவன் பார்க்குறச்ச ஏதாவது ஒரு இதில் போகிறது. எல்லா நாளும் ஜோசியருக்கு எப்படி நல்லாயிருக்கும், அதே சந்திராஷ்டமம்னாலும் ஜோசியருக்கு இருக்குல்ல. கரெக்ட். அதே வந்து ஆகாத நட்சத்திர நாள் வரைச்ச ஜோசியரை மாட்டிப்பார்ல. ஸோ அதனால் கண்ணாடி, ஆனால் அது வந்து சம்டைம்ஸ் வந்து தெய்வ பலம் தான். நிறைய பேர் இந்த பரிகாரன்றது என்ன நினச்சிக்கிறாங்க, ஜோசியர் வந்து ஜோதிடர் வந்து உங்களுக்காக செய்கிறதெல்லாம் பரிகாரம்னு. என்னை பொறுத்தவரைக்கும் எந்த தெய்வ பரிகாரமும் அந்த சம்மந்தப்பட்ட ஜாதகர் போய் நிற்கணும். அங்கே போயிட்டு அபிஷேகம் பண்ணால் தான் பரிகாரம்லாம் கிடையாது. நம்ம முன்னோர்கள் சில கோயில்கள் எதுக்கு கொடுத்தாங்கன்னா, இந்த இடத்துல நீ போய் உட்காந்தாவே ஒரு பாசிட்டிவ் வைப்பு உனக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவை எடுக்குன்றது தான் அந்த பாசிட்டிவ் கொடுத்தாங்க. அதில் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, திருவண்ணாமலை, சிறுவாபுரி, அதாவது இப்படியெல்லாம் போனால் தான் ஒரு பாசிட்டிவ்ன்றது கிடையாது. பண்ண இருக்கீங்க, இவ்வளோ வருஷம் இருந்துட்டீங்க, உங்களுக்குன்னு சென்னையில் ஒரு கோயில் செட் ஆகிருக்கும். அந்த கோயிலுக்கு போனாவே உங்களுக்கு ஏதோ ஒரு மன சங்கடம் தீரும், ஒரு வைப்பு. ஏதாவது பிரச்சனைன்னா கூட மனசில் வந்து நண்பர்கிட்ட சொல்லலாம், ஒய்ஃபுக்கிட்ட சொல்லலாம், அம்மாக்கிட்ட சொல்லலாம், பிரதர்கிட்ட சொல்லலாம், அப்பா கிட்ட சொல்லலான்னு. ஆனாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இன்றைக்கி நல்லா இருக்குமேன்னு பார்த்தீங்கன்னா, 10 மணிக்கு ஏந்துக்கிறவங்க கூட 5 மணிக்கு ஏந்து காலையில் ஓடுவான். ஏன் ஓடுறான்னா அதெல்லாம் கிடையாது, அங்கே போய் சாமி நான் பேச முடியும். அந்த ஆகர்ஷண சக்தி நமக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணும். அதுபோல் தான் ஜோதிடத்தில் கிரகங்களில் இருக்குச்சு. சில தசாபுத்திகளை கையெழுத்து போட வேணாம்னு நம்ம சொல்லலாம். எல்லா நாளும் கிடையாது, ஒரு 10 நாள் 11 நாள். சில நாளில் வந்து இந்த டைம் விரயமாக இருக்குது, ஒரு வருஷம் விரயம் இருந்தாலும் பரவாயில்ல, டெய்லி மத்தியானம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே உங்கள் சார்பாக ஒரு ஹோட்டலில் சொல்லிவிடுங்க, இல்லை ஒரு ப்ரெட்டு கடையில் சொல்லி அந்த நேரத்தில் ஒரு ப்ரெட்டை கொடுக்க சொல்லுங்கள். எளிய பரிகாரம் தான். புரியுது. ப்ரெட்டுன்னா ஒரு 20 ரூபா ஆகும், ஒரு ஏழைக்கு ஒரு சாப்பாடு கிடச்ச மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் ஜோதிடம்.
ஒரு டாக்டர்ஸ் கிட்ட போகிறீங்க, எல்லா நோய் எதுவாக இருந்தாலும் நம்மளே பார்க்குறோம். சிலதுக்கெல்லாம் நம்மளே ரெமெடி கிடைக்கும். நீங்களே டோலோ போட்டால் சரியாயிடும் சிலது. சிலது போவீங்க, சில டாக்டர் இன்ஜெக்ஷன் பண்ணுவார், சிலது ட்ரிப்ஸ் ஏற்றுவார், சிலது சர்ஜரி பண்ணுவார். கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் நம்புவோம். சில சர்ஜரிஸ் வந்து மிஸ்ஃபயர் ஆகும். எல்லாமே பிடிச்சிட்டு நேரம் சரியில்லைன்னா டிக்கெட் வாங்கிட்டு போவோம். டாக்டரையும் நொந்துக்க முடியாது, நம்மளையும் நொந்துக்க முடியாது. அவ்வளோதான் விதி. அதுபோல் ஜோதிடத்தில் ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் ஜாதகப்படி டிசம்பர் 5ஆம் தேதி அந்த கிரகம் ராகுவுடைய அந்தரம் முடியறிச்ச வரைக்கும் அந்த கண்டம் காட்டுச்சு. அதை தாண்டினா அம்மா உயிரோடு வருவாங்கன்னு ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன். ஆனால் அந்த அம்மாவை தாண்டாமல் அந்த 4ஆம் தேதி அந்த அம்மா இறந்துருக்கலாம். ஆனால் அந்த 5ஆம் தேதி தான் அந்த அம்மாவுடைய டெத் சர்டிஃபிகேட். ஆமாம். ஸோ அவ்வளோதான், அது விதி. அதுக்கு நம்மளை எவ்வளோ தெய்வ வழிபாடுகள் தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே அந்த விதி வந்து இந்த உலகத்தில் வாழக்கூடாதுன்னா ஜோசியருக்கான ஒன்றும் பண்ண முடியாது. போய் சேர வேண்டியது, இவ்வளோதான். இப்போ சில கோயிலுக்கு போனால் நமக்கு மன நிம்மதி வரும்னு சொன்னீங்க. இந்த கோயிலில் இருக்கிற ஏர்போர்ட் மாதிரி ஜோசியர்களோட கூட சில பேருக்கு ஏர்போர்ட் உண்டா? ஆமாம், ஜோசியர் டாக்டர்கிட்ட எப்படி அப்படி தான். இப்போ நீங்களே இருக்கீங்க, உங்கள் வயசில் நிறைய டாக்டர் இருப்பாங்க. ஒரு நெருங்கிய டாக்டர் ஏதாவது இறந்து போயிருக்கலாம் உங்களுக்கு. அவர் இறந்தது வந்து அவருக்கு வயசாக இருக்கும், இறந்துருப்பார். ஆனால் அவர் இல்லாத வெறுமை வந்து நம்ம குடும்பத்தில் யாரோ இல்லாத வெறுமையை நீங்கள் உணர்வீங்க. ஏன்னா அவருக்கும் உங்களுக்கு இருக்கிற அந்த வேவ் லென்த்து. ஜோதிடத்தில் அது மாதிரி தான், எல்லாமே அப்படி தான். உங்களுக்கு ஒரு ஜோதிடம், ஒரு டீ கடை, ஒரு டாக்டரு, ஒரு மளிகை கடை, ஒரு காய்கறி கடை, சென்டிமெண்ட்ஸ் தான் மனுஷனுக்கு. இந்த சென்டிமெண்ட் வந்து இயற்கையாகவே வந்துடும். இல்லை எனக்கு அதெல்லாம் கிடையாது, நான் ஆன்லைனில் வாங்கிப்பேன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு. பட் இது வந்து டாக்டர்ஸு, ஜோதிடம், அட்வொகேட்ஸ் எல்லாம் ஒரு பாண்டிங் இருந்தால் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். இந்த பாண்டிங்க்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஒவ்வொருத்தரும் ஒரு வாட்டி 2 வாட்டி ஃபஸ்ட்டு வந்தோடனே வராது. அது ஒன்று நடக்கிறச்ச, அப்பா நல்ல காலம் இது நடந்துச்சு சொன்னார், கரெக்ட், அது நமக்கு நல்லதாக போச்சு, ஏதோ நம்ம அந்த கோயிலுங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தனால தான் நம்ம தப்பிச்சோன்னு ஒரு பாண்டிங். அடுத்த 10 ஆண்டுகளில் இந்த உலகத்தை மிகப்பெரிய அளவில் மாற்றக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் அப்படின்னா என்னென்ன இருக்குது? இல்லை, டெவலப்மெண்ட்டு வந்து உங்களுக்கு அடுத்த வந்து 31க்குள்ளேயே மெடிக்கல் டெவலப்மெண்ட்டை வந்து சனி ஆதிக்கம் கொண்டு வந்துடும். பவர்ஃபுல்லாக கொண்டு வந்துடும். நீங்கள் வந்து நான் அதை ரொம்ப நாளுக்கு முன்னாடியே கொஞ்சம் அந்த ரிசர்ச்சில் பார்த்தது. மெடிக்கல் புரட்சி வந்துடும். மனிதன் சாவறதுக்கு வந்து பணம் இருக்கிறது, எளிமைப்படுத்தப்பட்ட மருத்துவம், மிராக்கள். இது ஸ்பீடு மிஷினால் தான் மனிதனுக்கு மரணம் வரும். இந்த ட்ரெயின் போய் இடிக்கிறது, ஃப்ளைட்டு போய் இடிக்கிறது, காரு போய் இடிக்கிறது. கரெக்ட். மற்றபடி மனிதனுக்கு வந்து எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் கிடச்சிரும். மூளை கிடச்சிரும், ஹார்ட்டு கிடச்சிரும், கிட்னி கிடச்சிரும், லிவர் கிடச்சிரும், மல்டி ஆர்கன்ஸ் இருக்குது இல்லைங்களா. அந்த ஆர்கன்ஸ் வந்து நம்ம நினைக்கலாம் அது இன்னொருத்தர்கிட்டேருந்து பாடி எடுத்தது தானே. அந்த ஆர்கன் டொனேஷன்றது வேறு, அதுவே ஆர்டிஃபிஷியல். இந்த இதிலெல்லாம் செயற்கையாக உருவாக்கி இப்போ ஃபேஸ் மேக்கர்லாம் வச்சுக்கிறேன். ஆமாம் ஆமாம். ஒரு காலத்தில் ஃபேஸ் மேக்கர் 5 வருஷம் இருந்தது, இப்போ 30 வருஷத்துக்கு கேரட் வந்துச்சு. கரெக்ட். ஸோ இந்த மாதிரி டெவலப்மெண்ட்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் சனியால் உருவாக்கப்படும். இப்போ பிறக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வேறு மாதிரி இந்த ஜென்ரேஷன் வந்து இந்த கிரக சஞ்சாரங்கள் வந்து 60 வருஷம் முடிஞ்சவுடனே ஒரு சஞ்சாரம். இப்போது விஸ்வாவசம் முடிஞ்சு நம்மளுடைய இந்த காலகட்டம் இது இன்னொரு வாட்டி வருதுன்னா விஸ்வாசத்துக்கு 59 வருஷம் ஆகும். கரெக்ட். அதுக்குள்ளே இந்த டெவலப்மெண்ட்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாத அளவுக்கு வந்துடும், நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு வந்துடும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்க. அதில் மெடிக்கல் புரட்சிகள், அதே போல் மனிதர்களுடைய
எதுக்கும் இது மாதிரி இப்படி இருக்கணும், அந்த சட்டம் இருக்குது, இப்படி குடும்ப அமைப்பு இப்படி இருக்குது, எல்லாருக்குமே எல்லா சுதந்திரமும் வந்துடும். ம் இந்த அடிமைத்தனம்லாம் இனி கஷ்டம். மனிதனுக்கு வந்து பறந்து விருந்த ஒரு அமைப்பெல்லாம் ஏற்பட்டுடும். ஸோ எந்த மனிதனுக்கும் வந்து ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒரு விஷயம், எந்த வேலைக்கும் யார் வேணுமானாலும் போகக்கூடிய அமைப்புக்கு வந்துடும். இந்த தாழ்வு மனப்பான்மைலாம் இருக்காது. ம் அதெல்லாம் ஒரு நிறைய விஷயம் உங்களுக்கு யங் ஜென்ரேஷன் மைண்ட்லேயே வந்துடும். ஓ இந்த படிக்கிற ஃபாரினில் இருக்கிற மாதிரி வேலை செய்யணுன்றதெல்லாம் இப்போவே நம்ம இந்தியன்ஸுக்கும் வந்துடும். ஸோ நிறைய நல்ல விஷயம் வரும். அதே போல் சிற்றின்பங்கள் கெடுக்கக்கூடிய காலகட்டம். ட்ரக்ஸுக்கு தான் நான் ரொம்ப பயப்படுறேன். ஏன்னா சனியுடைய ஏரியா, ம் சனி ராகு இதெல்லாம் வந்து போதைகளின் உச்சத்தை கொண்டு போகும். ஓ கண்ட்ரோலோடு இருக்கவங்களை பற்றி நான் கவலைப்படல. நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ கஞ்சாலாம் அமெரிக்காவில் சட்டத்தில் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் கஞ்சாலாம் எவ்வளோமா வச்சுக்கலாம், போகலான்லாம் வச்சாச்சு. ஏன்னா அதெல்லாம் வந்து இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் வந்துடும். ம் ஸோ பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். எல்லா காலகட்டத்திலையும் அது உண்டு. இந்த டைமில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு சொல்கிறது என்னென்னா, நோயால் கஷ்டப்படுறவங்களுக்கு பெரிய விமோசனம் கிடைக்கிறது தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஜாதகத்துக்கு அதிகமாக வர்றது இந்த நோய்க்காக தான் வரும். ம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் வருவாங்க. கரெக்ட். அவங்களுக்கு அந்த திசா புத்திகளுக்கெல்லாம் அதெல்லாம் மாறுறச்ச ஒரு சந்தோஷம் தான். இன்றைய இளைஞர்களுக்கு இந்த ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை இருக்கா? இப்போ வயசானவங்க யாரும் நம்புறதில்ல. அப்படியா? ரொம்பலாம் நம்புறதில்ல. இப்போ ஜென்சி கிட்ஸு தான் ஃபுல்லாக. ஓ என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்சி கிட்ஸு கூகுள்லேயும் ஏஐயும் சாட் ஜிடிபிலையும் ம் ஜிபிடிலையும் தட்டி ம் பயங்கர கொஸ்டின்ஸ் தான். ஆ இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ போயிட்டு வந்தேன். ம் அந்த இன்டர்வியூ கோட்டில் ஒரு ராடுன்னு சொல்லுவாங்க உங்களதில். ம் இந்த செல்விகிட்ட என்ன கேட்கணும்னு ம் ஒரு கேள்வி இதுக்கு வச்சுருக்காங்க. போஸ்ட். ம் ஆமாம் கரெக்ட், போஸ்ட்டுன்னு சொன்னார். ம் அதுலேருந்து அவர் எடுத்துன்னு வந்தார். ம் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ கேள்விகள், 1000 1500 கேள்வி. ம் ஹாய் ப்ரோ அப்படின்னு தான். ஸோ சந்தோஷமாக தான் இருக்குது. ஹாய் ப்ரோ போட்டு ஒன்றும் எனக்கு லக்னத்தில் இந்த மாதிரி பிரச்சனை, எனக்கு இவ்வளோ நாள் கல்யாணம் ஆகல, நான் தேடி பார்த்தேன், செவ்வாய் சனியும் சமசப்தமத்தில் லக்னத்துக்கும் 7லேயே நிற்கிது, ம் இப்படி இருந்தால் எனக்கு எந்த ஜாதகம் எவனும் பார்த்தா பொண்ணு கொடுக்க மாட்டேன்றான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய ஜோதிட அறிவுகள் வந்து டே டு டே அப்டேட் பண்ணிக்கிறது, கிரக சஞ்சாரங்கள்லாம் என்னென்ன பிரச்சனை வரும்ன்றது, கோச்சாரத்தில் படிக்கிறது, நிறைய எந்தெந்த கிரகங்கள் இன்ஃப்ளூயன்ஸுன்றது, நிறைய விஷயங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய வேவில் வந்து இப்போ உங்களுக்கு வே ஆஃப் நாக்கிங் த டோர்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் யூஎஸில் இருக்கிற பசங்கள்லேருந்து எல்லாமே, ஏன்னா என்னோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க எல்லோரும், நான் அப்படி தான் இருப்பேன் ஜாலியாக. ஆனால் என்னன்னா ஒரு ஒர்க்கு வேலை போயிடுச்சுன்னா ரொம்ப பயப்படுறான். அதில் வேறு இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு எனக்கு இப்படி அந்த அமெரிக்கா விட்டுட்டு இந்தியாவுக்கு வரணுன்னா நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை, மனசு ஏற்றுக்கல, அப்படியே பதட்டமாயிடுறாங்க, சைக்காட்ரிக் எஃபெக்ட் ஆகிடுறாங்க, அழுகுறாங்க, டவுன் ஆகிடுறாங்க. அன்னிலேருந்து இப்போ அவங்களுக்கு வேலை போனதுலேருந்து இன்னும் ஒரு 60 நாள் தான் அவங்களுக்கு விசா இருக்குது, அதுக்குள்ளே எனக்கு கிடச்சிருமான்றாங்க. கிடைக்காதுன்னு அவங்களுக்கே தெரியுது. ஸோ இது போல் ஒரு ப்ராப்ளம் ஆகுது. நீங்கள் சொன்னீங்க போவேணான்னு சொன்னீங்க, வந்தேன், இப்போ மாட்டிக்கினேன், ஏதாவது ஒன்று பண்ணும் செல்வி. ஒன்றும் பண்ண முடியாது. இது ப்ராக்டிக்கல். வா, உனக்கு நல்லா இருக்குது, உனக்கு இந்த பீரியடுக்கு அப்புறம் நல்லா இருக்குது. அப்புறம் ஒரு 20 நாள் 30 நாள் சுற்றுறாங்க, திருப்பி நைட்டு ஃபோன் வரும், இல்லை செல்வி நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், நீங்கள் சொன்ன இது நடந்தது, அப்போ 2 வருஷம் பொறுத்து எனக்கு செம்ம டைம் வரும், நான் அப்போ வரேன்னா. அந்த மாதிரி சில பசங்க வந்துடுது. சில பசங்க தான் ரொம்ப டல்லாகிடுது. இப்போ நிறைய பசங்களுக்கு ப்ராப்ளம் என்னென்னா, நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோட பழகிறது இல்லை. இந்த ஈகோ கிளாஷினால் சின்ன சின்ன விஷயத்துக்கு ஈகோ பண்ணுறது,
அதனால் இதுங்க தனியாகவே உட்காந்துக்குது. இதுங்க வந்து ஃபோனோடையே உட்காந்துக்குது, சிஸ்டத்தோடையே உட்காந்துக்குது. அதனால் இவங்களுக்கு ஒரு வடிகால் கிடையாது. அப்பா அம்மா கூட பேசுகிறச்சு கோவப்படுதுங்க. யாராவது ஏதாவது சொன்னால் எனக்கு தெரியும் போகுதுங்க. ₹1,00,000 சம்பளம் வாங்கிட்டா ₹2,00,000 சம்பளம் வாங்குறதுங்க. ஆனால் அவங்க வந்து அதை ராத்திரியும் பகலும் அந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து காலையிலேருந்து 24 ஹவர்ஸ் டாய்லெட்டு போகிறச்ச கூட சிஸ்டத்தை தூக்கின்னு போகிறானுங்க. நிறைய பேர் ஃபோனை தூக்கின்னு போகிறானுங்க. உங்களுக்கு அதனால் என்ன ஆகிடுதுன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு வடிகால் கிடையாது, நட்பு கிடையாது. வீக்கெண்ட்ஸுன்னு சில பசங்களாம் ரொம்ப எவ்வளோ வேலை இருந்தாலும் ஒரு ஸ்மார்ட்டாக இருக்குது. ஜாலியாக போகிறாங்க, சிங்கிங் போகுதுங்க, குரூப் சிங்கிங் போகுதுங்க, குரூப் பப்பு போகுதுங்க, அங்கேயும் லிமிட்டாக சாப்பிடுதுங்க, பாட்டுக்கு ரசிக்குதுங்க, எனர்ஜி பண்ணுதுங்க, ப்ளோ பண்ணுதுங்க, நல்ல குதிக்குதுங்க, ஆடுதுங்க, டான்ஸ் ஆடுதுங்க. ஒரு நல்ல அதெல்லாம் வந்து எனக்கு வந்து பிடிச்ச விஷயந்தான். ஏன்னா ஒரு வடிகால் பண்ணிக்கிறது, பிரெயினை வந்து ரீஜுனேட் பண்ணிக்கிறது உண்மைதான், தேவை. இப்படி அந்த தேவையெல்லாம் சிலர் கரெக்டாக பண்ணுறாங்க. 20% தான் அதில் எனக்கு தெரிஞ்சு கரெக்ட். 80% இந்த பணத்தை நம்பி ஓடுறது, 28 வயசுலேயே வீடு கமிட்மெண்ட் பண்ணிக்கிறது, காரு கமிட்மெண்ட் பண்ணிக்கிறது, இந்த லோனு அந்த லோனு, வேலையில் டக்குன்னு ஏதாவது பண்ணாங்கன்னா பயப்படுறது இல்லை. ரொம்ப கொஞ்சம் அதெல்லாம் தான் இப்போது பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. மற்றபடி எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் இப்போ வந்து இருக்கிற ஒரு ஸ்மார்ட்னஸ் எல்லாம் நம்மலாம் வந்து அதெல்லாம் யோசிக்கவே முடியாது. 3 வயசு குழந்தைங்களுக்கு இருக்கிற நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த எலெக்ஷன்லேயே பார்த்துருப்பீங்க. ஜென்சி கிட்ஸுடைய அக்கப்போர் தான் 60 வருஷ கட்சிங்கெல்லாம் பயப்படுதுங்க. இவ்வளோதான். 3 வயசு குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் பிறக்கிற குழந்தை தான் விசிலுக்கு கேட்கல, நம்ம கட்டுச்சு. இப்போதைக்கு அமெரிக்காவும் கனடாவும் சேஃப் இல்லை. அதெல்லாம் சுத்தமாக சேஃப் கிடையாது. எந்த ஊரும் சேஃப் கிடையாது. ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி, கனடாவாக இருந்தாலும் சரி. இப்போதைக்கு இந்த போர் ஓய வாய்ப்பு இல்லை. இந்த போரெல்லாம் வந்து இன்றைக்கி கமர்ஷியல் சிலிண்டர் விலை ஏறி இருக்குது. ஆமாம், கமர்ஷியல் சிலிண்டர் விலை ஏறினா நமக்கு அஃபெக்ட் ஆகாதா? சதாம் ஹுசேன் தாடி வரைக்கும் தேடி பார்த்தாங்க. அந்த நாட்டில் அந்த அவர் ஏதாவது பண்ணிட்டு போகிறார் சார். இவங்களுக்கு என்ன சார்? ஆனால் செல்வி வாயில் நல்லதே வராதுன்னு வேறு வரும். கடனில் பிரச்சனை இருக்கவங்க நான் வெறும் சிம்பிள் பரிகாரம் கொடுப்பேன்.